உன்னதமான என் கிருபை என் தகப்பனே, ஆண்டவரே, அருமையான இந்த விளைக்காய் ஸ்தோத்திரம். என் தகப்பனுடைய சமூகத்தில் வரும்படியாக எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை எவ்வளோ மேலானது ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், மெய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஒரு நாளும் உடைய கிருபை என்னை விட்டு எடுப்பதில்லை. ஆண்டவரே, நான் பலவீனன், அறிவேனன், ஞானமற்றவன், ஆனால் நம்முடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது ஆண்டவரே, நித்தியமானது, அளவிடப்பட முடியாதது ஆண்டவரே. நம்முடைய இரக்கம் என்னுடைய பாவத்துக்குதாக என்னை தண்டிக்காமலே பார்த்து வந்துகிற ஆண்டவரே, இந்த கிருபையெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளோ ஒரு நல்ல தேவனை ஆண்டவரே நான் எவ்வளோ அதிகமாக நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடு நேசிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உண்மை தவிர வேற ஒன்றையும் நான் நேசிக்க, மேலாக நேசிக்கக்கூடாது. வேண்டாம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் போதுமானவர். ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் என்னை கைவிட்டதில்லை, ஒரு நாளும் என்னை கைவிட்டதில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் எவ்வளோ வழி விலகி போன காலங்கள் உண்டு. ஆண்டவரே, நான் தவறி போயிருப்பேன். ஐயோ, நான் எங்கு குழிக்குள் விழுந்திருப்பேன் ஆண்டவரே. ஆனால் தாப்பனே, அந்த ஆண்டவரே, அருமையான அந்த சங்கீதத்தை நான் வாசித்த பொழுது எனக்கு எவ்வளோ அருமையான ஒரு காரியத்தை நினைப்பூட்டதை ஆண்டவரே நான் யோசித்து பார்க்குறேன். ஆமாம் ஆண்டவரே, உண்மையாலுமே தாப்பனே, இது இன்றைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆண்டவரே அழகானது, உண்மையானது என்பதை நான் எண்ணி பார்த்து ஆண்டவரே நான் அதிகமாய் துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. உண்மையிலே ஆண்டவரே, இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு அழகாக ஆண்டவரே நீ நிறைவேற்றியிருக்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தேன், கூப்பிடுதலை கேட்டார். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உமக்காய் நான் காத்திருக்க வேண்டும். உம்முடைய வேலைக்காக, உம்முடைய காலத்துக்காக, உம்முடைய சித்தத்துக்காக காத்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I waited patiently for the Lord, and He inclined unto me and heard my cry. ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மிடத்தில் ஜெபிப்பது ஒரு நாளும் வீணல்ல. நீ ஜெபத்தை கேட்கிற உண்மையான தேவன். ஒருவேளை ஆண்டவரே, உடனடியாக நான் ஜெபத்துக்கு பதிலை பெறாமல் போய் நான் காத்திருக்கிற அந்த ஒரு மனநிலை எனக்கு அதிகமாய் தாங்க ஆண்டவரே. எவ்வளோ காரியங்கள் மூலம் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அதை எவ்வளோ நேர்த்தியாய் செய்திருக்கீங்க. அந்த முக்கியமாக அந்த நிகழ்ச்சியை நான் எண்ணி பார்க்கும் பொழுது, ஆமாம் ஆண்டவரே, ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலாக அந்த காரியம் ஆண்டவரே வாய்க்காததை போலவே காணப்பட்டது. நான் கூட உங்களிடத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் சரியான ஒரு வழியில் தான் அதை செய்திருக்கிறேன் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றின் என்னை தூக்கி எடுத்தீர். உண்மையிலே ஆண்டவரே, நான் இதை படித்த பொழுது, He brought me up also out of an horrible pit. ஆண்டவரே, பாவம் என்பது is a horrible pit. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை அழித்து கொண்டிருந்தது பயங்கரமான பாவம். அது ஹாரிபிள் பிட் அண்ட் அவுட் ஆஃப் எ miry clay. அந்த ஹாரிபிள் பிட் ஆண்டவரே, miry clay, இது ரெண்டும் உளையான சேறு, பயங்கரமான குழி. என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினேன். ஆண்டவரே, உண்மையிலேயே தாப்பனே, கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி இருக்கிறேன், என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தி. நான் ஆண்டவரை ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிள் பாய், ஒரு அன்ஸ்டேபிள் மேன். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை உறுதிப்படுத்தியிருக்கிறீங்க, அது மாத்திரம் நான் சொல்ல முடியும். நீங்கள் நிச்சயமாக என்னை உறுதிப்படுத்தியிருக்கீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் ஆண்டவரே. இயற்கையாக ஆண்டவரே நான் ரொம்ப அன்ஸ்டேபிள். ஆனால் ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ அழகாக என்னை உறுதிப்படுத்தியிருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாக்கியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நான் எவ்வளோ ஆண்டவர் நினைச்சு பார்த்தேன், எனக்கு தான் பொருந்தும் ஆண்டவரே. பயங்கரமான ஹாரிபிள் பிட், miry clay, உடையான சேற்று.
கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் இடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்றைக்கு அதை குறித்து நான் மெய்யாலுமே சாட்சியிடக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஆண்டவரே. தேவா, இந்த ஏழைக்கு நீங்கள் எவ்வளோ கிருபையை காமிச்சிருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். ஆமாண்டவரே, புதிய புதிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அது புதுப்பாட்டு தான். ஆமாண்டவரே, புதிய பாடல். தகப்பனே, இவைகளெல்லாம் ஆண்டவரே கிருபை. நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை ஆண்டவரே. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, கிருபை. ஆண்டவரே, கிருபை குறித்து இல்லாமல் வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும்? ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேலானவர் ஆண்டவரே. தேவா தேவா, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சங்கீதம் 40 என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமாண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது என்பது எனக்கு தெரியல தாப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது என்பது எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் கூட நீர் நல்லவர். ஆமாண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் எவ்வளோ மேலானவர், எவ்வளோ சிறந்தவர் ஆண்டவரே, எவ்வளோ உயர்ந்தவர் தாப்பனே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்த, நன்றி செலுத்த ஆண்டவரே. நீர் மிகச்சிறந்தவர், மேலானவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அற்புதமாய் நீர் ஆச்சரியமாய் செய்கிற கர்த்தர். நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இந்த ஏழைக்கு நீங்கள் தான் தயவு செய்ய வேண்டும். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமானது தாப்பனே, உண்மை நான் நேசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபையை தாங்க. இந்த உலகத்தில் வேற எதையும் வேண்டாம். முதலாவது என்னுடைய தேவன், அவரை நான் நேசிக்கணும். அந்த நேசமும் கூட அரைகுறையாக அல்ல ஆண்டவரே. முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, சிந்தையோடு, அது எனக்கு போதும் ஆண்டவரே. கர்த்தாவே, அதோடு கூட எனக்கு என்னை போல மற்றவர்களை நேசிக்கிற கிருபை எனக்கு தாங்க. ஆமாண்டவரே, இது பிரதானமான கட்டளை ஆயிற்றே. இது மிக மிக பிரதானமான கட்டளை ஆயிற்றே ஆண்டவரே. கர்த்தாவே, இது மிக பிரதானமான கட்டளை ஆண்டவரே. தகப்பனே, எனக்கு மற்றவர்களை, முக்கியமாக என்னை பகைக்கிறவர்களை, என்னை வெறுக்கிறவர்களை, என்னை விரும்பாதவர்களை, என்னை அலட்சியப்படுத்துவர்களை நான் நேசிக்க எனக்கு கிருபைதாங்க. அது எனக்கு தேவை. அவளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாப்பனே, ஆண்டவரே, ஒரு பாவியன் மேலே அவள் கோபம் கொள்ளுகிறது என்ன அர்த்தம் இருக்கு ஆண்டவரே? கர்த்தாவே, ஒருவேளை சில காரியங்களை பார்க்கும் பொழுது தாப்பனே, அலட்சியப்படுத்தப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே, பல காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, ஒரு மனிதனை அலட்சியப்படுத்துறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்களை நேசிக்க எனக்கு கிருபைதார் ஆண்டவரே. அவளுடைய ஆசீர்வதியும் தாப்பனே, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலைக்குள்ளாக வரணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஒருவேளை ஆண்டவரே, அவர்கள் இதை புறக்கணிக்கலாம், ஒருவேளை விரும்பலாமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, அவர்களுக்கு இரங்கும் தாப்பனே. தாங்கள் செய்கிறது என்று அறியாமல், தாங்களுடைய வழி சரியின்னு, அது தங்களுடைய காரியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று, அல்லது தங்களுடைய சாதனையை ஆண்டவரே அவர்கள் தாப்பனை பெரிதாக எண்ணி செய்யப்படியான ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, அதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லா ஆண்டவருடைய மகிமையும் மாத்திரம், அவருக்கு மாத்திரம்தான் நான் மகிமையை செலுத்த விரும்புகிறேன். இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டும். அது அழகாக ஆண்டவர் இந்த 40 சங்கீதத்தில், உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை,
உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தேவை. நமக்கு பிரியமான ஆண்டவரே காரியங்கள் எனக்கு தேவை. ஆண்டவரே, அதுதான் எனக்கு தேவை. எனக்கு தேவையெல்லாம் அதுதான் ஆண்டவரே. எனக்கு விருப்பமானதெல்லாம் அதுதான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஆண்டவரே, எத்தனையோ சிறுமைப்பட்டவர்கள். Blessed is he that consider the poor of the Lord. Poor. ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே நிலையில் பார்க்கும் பொழுது தகப்பனே, அவர்கள் வறியவர்களாக இருக்கிறது. ஆவிக்குரிய எளிமை வேற, வறுமை வேற. ஆனால் எத்தனையோ பேர் ஆண்டவரே நம்மை அறியாமல் வாழ்ந்தவங்க, எத்தனையோ சத்தியம் கிடைச்சா கூட அவருடைய வாழ்க்கையில் அதை உட்கொள்ளாதபடிக்கு காணப்படுகிற நிலை ஆண்டவரே. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். Blessed is he that consider the poor. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, மற்றவர்களுக்காக நான் எவ்வளோ ஜெபிக்க வேண்டிய ஒரு தேவையை பார்க்குறேன் ஆண்டவரே. தாப்பனே, எவ்வளோ மக்கள் நாளை தினத்தின் ஊழியத்தில் கூட ஆவியானவர் பேச வேண்டாம் ஆண்டவரே. என்னை போல மற்றவர்களை நேசிக்கிற அந்த ஒரு இருதயம் இருந்தால் எனக்கு பொறாமை, பெருமை, அகந்தை, மேட்டுமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் நேசுவை போல வாழுவேன். மன்னிக்கிற சுபாவம் ஆண்டவரே. திரளான மக்களை கண்ட பொழுது மெய்ப்பில்லாத ஆடுகளைப் போல என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. உண்மையிலே தாப்பனே, கிறிஸ்து இல்லாத எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வறியவர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை இல்லை. பல வழிகளில் அலசடிப்படுறாங்க, குழம்புறாங்க, பயப்படுறாங்க. ஆண்டவரை நம்பி வாழ முடியல ஆண்டவரே. அல்லது ஒரு பெருமையாக வாழ்கிறதும் கூட, அது எனக்கு நல்ல சத்தியம் தெரியும், நான் ரொம்ப பரவாயில்ல நினைக்கிறது கூட, அது ஒரு ஆவிக்குரிய ஒரு வீழ்ச்சியின் அடையாளமாக தான் இருக்கு இல்லைங்களா? என்னை ஆண்டவருக்கு மகிமை கொடுக்காமல் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவரை அவள் நினைக்கிறத சாதிக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே அவர்கள் விரும்புகிற எத்தனையோ சபைகளை, எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவரே அவர்கள் பக்கமாக இழுத்து கொண்டு செயல்படுகிற இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, ஒருவேளை அவள் சாதனையாளர்களாக கூட காணப்படலாம். ஆமாண்டவரே, எளிமையான சுவிசேஷத்தை இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறதில்லை. உண்மையாலுமே ஆண்டவரே ஒரு தாழ்மை, ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது, சத்தியத்தை நடைமுறையில் வாழ்வது, இதெல்லாம் நிறைய பேர் விரும்புறதில்லை ஆண்டவர். அஃப்கோர்ஸ் மென்டலி தே ஆர் வெரி மச் கேப்பபிள் enough. ஆனால் ஆண்டவரே தகப்பனே, எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை நான் எண்ணி பார்க்கும்பொழுது தாப்பனே, ஐயோ அவருடைய நிலை எவ்வளோ ஒரு பயங்கரமானது ஆண்டவரே. இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் கூட சந்தியும் ஆண்டவரே தாப்பனே. அவருடைய வாழ்க்கையில் உம்மோடு கூட கொண்டிருக்கிற ஒரு உறவை விரும்புகிற கிருபையை தாங்க. I must know him, Lord. I must know him personally. தனிப்பட்ட விதத்தில் நான் அவரை அறிந்து வாழணும் ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வாழுவதைப் போல மேலான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நான் சொல்ல முடியும், நான் ஆண்டவரே உம்மோடு உறவில் நான் சரியாக இருக்கேன் அப்படி சொல்லானா கூட எனக்கு நீங்கள் நிச்சயமாக ஆண்டவரே உம்முடைய உறவை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம். ஆவியானவரே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. எத்தனையோ மக்களை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, இன்னும் ஆவிக்குரிய இருள் ஆண்டவரே. இந்த உலகம் இருண்டு போன ஒரு உலகம், எத்தனையோ பேருடைய ஆவிக்குரிய ஆண்டவரே நிலையில குருடர்களாக இருக்கிற நிலை, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியான மனக்கங்களை குருடாக்கி போட்ட நிலை. ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்காத ஒரு மேன்மையை நான் விரும்ப வேண்டாம். நீங்கள் கொடுக்காத விதத்தில் என்னைத்தானே உயர்த்தி நான் மேன்மைப்படுத்திக் கொள்கிறது எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் என் ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும். என் ஆண்டவருக்கு ஏற்றதை நான் செய்ய விரும்புகிறேன். அது எனக்கு போதும், அதில் நான் நிறைவை. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில்
இது மட்டும் நீர் வழிநடத்தி வந்த பாதையெல்லாம் ஒரு எளிமையான ஒரு பாதைன்னு தான் சொல்ல முடியும். மேன்மை பாராட்டும்படியாக நடத்தல் என்ன இருக்கு ஆண்டவரே? என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவான். எத்தனையோ மக்கள் நினைக்கிற ஆண்டவரே, ஐயோ நீர் பேசும் ஆண்டவரே. தாப்பனே, உடைய உள்ளங்களை நீங்க தான் திறக்கணும் ஆண்டவரே. அவங்களால முடியாது. அவர்களுக்காக நான் பரிந்து பேச வேண்டியவனாக இருக்கிற ஆண்டவரே. இருளின் அதிகாரத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நான் சொல்லணும். இப்பிரதிபந்தத்தின் அதிபதி மனக்கங்களை அவன் குருடாக்கி போட்டிருக்கான். அவங்கள பார்க்க முடியாது. மரித்து போனவர்கள் எப்படி எழும்பி இடத்துல வர முடியும் ஆண்டவரே? தேவா, இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த சபையில் மரித்து போன ஆத்துமாக்களே உயிரோடு எழுப்பலைன்னா என்ன இருக்கு ஆண்டவரே? தாப்பனே, ஐயோ ஆண்டவரே, இன்னொன்று ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு காரியம். அவளுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறது, அதிகமாய் கேட்கப்படும். ஆனால் ஆண்டவரே, எத்தனை பேர் அதை குறித்து பயப்படுறாங்க என்பதை குறித்து நான் எண்ணி பார்க்கும் பொழுது அநேகர் இருக்க மாதிரி தெரியல ஆண்டவர். ஆனால் நீங்கள் விட்டு விடுவீங்களா அவளே ஆண்டவரே? கர்த்தாவே, இருளில் போகும்படியாக நீங்கள் விட்டு விடுவீங்களா? தாப்பனே, உயிர் மீட்சி தேவை ஆண்டவரே. நிச்சயமாக உயிர் மீட்சி தேவை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய அவர் தான் ஒரு உயிர் மீட்சியின் தேவனாக இருக்கிறார். The Holy Spirit of God is the God of revival. இந்த இடத்துல உயிர் மீட்சி தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு தேவனை பின்பற்றி போகக்கூடிய ஒரு மனதுள்ள சிந்தையை தாங்க, ஒரு மனதுள்ள எண்ணத்தை தாங்க ஆண்டவரே, ஒரு மனதுள்ள விருப்பத்தை தாங்க ஆண்டவரே. தேவா, எவ்வளோ தேவை ஆண்டவரே. தாப்பரே, இந்த உலகத்தின் மாயை எவ்வளோ மக்களை பயங்கரமாக இழுக்குது ஆண்டவரே. பணம், புகழ், இன்னும் பல காரியங்கள் அப்படியே இழுக்குது ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, நான் என்ன சொல்லக்கூடும்? கிருபையின் தேவனே, நான் என்ன சொல்லக்கூடும் ஐயா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் ஆண்டவர் தான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் ஆண்டவர் தான். தாப்பனே, நான் உங்களிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன் தாப்பனே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஏழை பாவியை கண்ணோக்கி பாருங்க தாப்பனே. நீங்கள் செய்த நன்மைகளுக்காக எவ்வளோ ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ கிருபையை கொடுத்துருக்கீங்க, ஆவிக்குரிய கிருபையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆனால் ஆண்டவரே, என்னை சுற்றி எத்தனையோ மக்கள் ஆண்டவரே உண்மை அறியலையே. இந்த சபையில் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே உண்மையாலுமே உம்மோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது உம்மோடு உறவு கொண்ட ஒரு அருமையான வாழ்க்கை தாங்களே ஆண்டவரே. ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது உம்மோடு உறவு கொண்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை ஆயிற்றே. கிருபையின் தேவனே, கிருபையின் ராஜாவே, எனக்கு இரக்கம் செய்தரலும். அன்பி தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தாப்பனே, நான் மற்றவர்களுக்கு எண்ணி பார்க்க முடியும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லைன்னா ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே? அதுதான் ஒன்று சொல்லக்கூடும். ஒருவேளை ஆண்டவரே பல காரியங்களுக்காக ஜெபிக்கிற உண்மைதான், பல தேவைகள் இருக்குது, பல குடும்ப சூழ்நிலைகள் இருக்கு. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து மட்டும் வந்துட்டா அந்த வாழ்க்கை எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, உண்மை நீர் வெளிப்படுத்தணும் ஆண்டவர். நான் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்குறேன் ஆண்டவரே. அவங்க மரித்து போன ஆத்துமாக்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஆத்துமாவில் மரணம் ஆட்கொண்டிருக்கிறது. நீங்கள் இறங்க மாட்டீங்களா தாப்பனே? இந்த சபையில் பார்க்கும் பொழுது மரணம் அவர்களை ஆட்கொண்டிருக்கு. அவங்களால ஆண்டவரே அவங்க தங்களை உயிர்ப்பித்துக் கொள்ள முடியாதுங்கிறது. ஐயோ தாப்பனே, எண்ணி பார்க்கும் பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்க மாட்டீங்களா? கெஞ்சி கேட்குறேன். பரலோராஜா பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் அதை பிடித்து கொடுறான்னு சொல்றீங்களே தாப்பனே. இந்த குடும்பத்தையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஐயோ, அந்த சௌரியனை எண்ணி பார்க்கும் பொழுது இவ்வளோ வருஷம் ஆண்டு சாத்தை கேட்க அந்த இன்னொரு ஆண்டவரே
சகோதரி, ஐயோ தாப்பனே, ஒரு குழப்பமான ஒரு குடும்பமான ஒரு நிலையை தான் பார்க்க முடியுது. ஆனால் நீர் இறங்குங்க தாப்பனே. இந்த மாதிரி மக்களை எழுப்பி சாட்சிகளாக நிலைநிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையாய் சந்தியும் ஆண்டவரே. கணவன் மனைவி இந்த 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சந்தியும் ஆண்டவரே. தேவா, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் முக்கியமாக இந்த குடும்பத்தை நான் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. உமோடு ஒப்புரவான ஒரு வாழ்க்கையை மாத்திரம் அவங்க கொண்டுட்டா என்ன ஒரு அருமையான காரியம். தற்காலிகமான சில பிரச்சனைகள் தீர்றதுன்றதல்ல, ஆண்டவரோடு உறவு கொண்ட ரட்சிப்பின் வாழ்க்கை. தாப்பனே, நீர் அவருடைய நம்பிக்கையாக இருக்கிற வாழ்க்கை, நீர் அவர்களுடைய நிலையான சமாதானத்து காரணராக இருக்கிற வாழ்க்கை. தகப்பனே, அதை நீங்கள் அவங்க தரணும் ஆண்டவரே. ஐயோ, இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்க, அந்த குடும்பத்தில் உங்களுடைய விடுதலை தான் ஆண்டவரே. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தேவையின் மத்தியில் இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் தாங்க சரியா இருக்கிறதாகத்தான் என்றாங்க. ஆனால் உண்மையாலுமே ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டிடத்துல நெருங்கி வரும் பொழுது நம்ம எவ்வளோ குறைவாக இருக்கிறோன்றத விளைக்கொள்கிற ஒரு விளங்குதல் வருமே. நாங்கள் சரியா இருக்கிறோங்கிறத விட இவ்வளோ குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமேன்னு இன்னும் நம்ம ஆண்டிடத்துல நெருங்கி வரணுன்ற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரணுமே ஆண்டவரே. அது எந்த அளவுக்கு இருக்கு எனக்கு தெரியல தாப்பனே. நான் அவர்களை ஆண்டவரே நியாயம் தீர்க்க முடியாது, நான் அவர்களுக்கு முழுமையாக அறிஞ்சு கொள்ள முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உண்மையான விதத்தில் தாப்பனே அநேகருடைய வாழ்க்கையை பார்க்க முடியாது. ஒரு பிரச்சனையற்ற ஒரு வாழ்க்கை இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க வெளியே. ஐயோ, உண்மையாலுமே சொல்லப்போனால் அநேகர் ஆண்டவர் அந்த நரக மோட்சம் இந்த வேதத்தை அவங்க ஏற்றுக்கொள்றது இல்லையே. வேதமானது ஒரு காலம் ஆண்டவரை தவறாத இந்த சத்தியம் ஆண்டவரே ஒரு நாளும் இந்த வார்த்தை மாறாததாச்சே. அந்த உறுதிப்பாடு, ஐயோ தாப்பனே, உண்மையாலுமே ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஆத்துமாக்களின் வாழ்க்கையில என்ன தேவைங்கிறது ஆண்டவரை நீங்க அறிஞ்சிருக்கீங்க, நீங்க பேசுங்க. ஆனா அந்த சத்தியத்தை கொண்டு அவங்களை உயிர்ப்பிக்கப்படுறது தான் மிக முக்கியமானவருக்கு தேவை. அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமே ஆண்டவரே. அவருடைய தேவையை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த தேவை எண்ணி பார்க்கும் பொழுது அதற்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அருமையான கர்த்தாவே, வேற என்ன சொல்ல முடியும் ஐயா. தகப்பனே, நேர் இறங்கும் கிருபையாயிரும் ஆண்டவரே. தயவு கூர்ந்தரலும் தகப்பனே. ஆண்டவரே, நேர் இறங்கும் கிருபையாகிறோம், உதவி செய்யும் ஆண்டவரே. நம்முடைய ஒத்தாசையை தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் யாரிடத்துல போவோம்? எங்கள் நல்ல தாப்பனேவர், என் அருமையான தாப்பனேவர், ஆச்சரியமான தாப்பனேவர், அற்புதமான கிருபையின் ராஜா இவர். தாப்பனே, உங்களிடத்துல நான் வருகிறேன் தாப்பனே, நீங்க இறங்குங்க, நீ கிருபை செய்யுங்க, நீ தயவு கூர்ந்தரலும் ஆண்டவரே. உங்களுடைய ஒத்தாசையை தந்தரலும் தாப்பனே. தேவா, நான் யாரிடத்துல போவேன்? நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நீங்க தான் என்னுடைய ஒரே நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆனால் ஆண்டவரே, உண்மையிலே உலகம் ஒரு பயங்கரமான ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, இந்த சேலம் பட்டணத்தை நினைத்த இத்தனை ஆண்டவரே, கிறிஸ்து இல்லைன்னா அந்த வாழ்க்கையே ஒன்றும் இல்லையே. நித்தியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது மிக பயங்கரமானதாயிற்றே. ஆண்டவர் ஒரு நாள் மறிக்க வேண்டுமே. நிச்சயமா ஒரு நாள் மரணம் என்பது, மரணத்துக்கு பின்னால ஆண்டவரே என்ன நம்பிக்கை இருக்கு? ஐயோ, அந்த மீட்பின் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து அவருடைய இலவசமான இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, ஐயோ ஆண்டவரே, நிறைய பேருக்கு ரட்சிப்பு ஒரு பெரிதா தெரியலையே. எவ்வளோ பெரிய ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. தேவாதி தேவனே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த இந்த ரட்சிப்பு ஆண்டவரே எவ்வளோ மேன்மையானதுன்றதை நிறைய பேர் ஆண்டவரை எண்ணுகிறது இல்லை. ஐயோ, அதை மலிவாக எண்ணுகிறார்களே ஆண்டவரே. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மையாலுமே எவ்வளோ பெரிதான மீட்பு ஆண்டவர், எவ்வளோ பெரிதான கிரயம் செலுத்தப்பட்டது ஆண்டு. ஆனால் உண்மை ஆண்டவரையே, உண்மை எழுத்து ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிறாங்களே. என் ஆண்டவர் ஏதோ ஒரு ஆண்டவரை ஏதோ உதவி செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் தான், மற்றபடி உண்மை ஆண்டவராக எண்ணுவதில்லை. நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கேன்னு கேட்குறீங்க.
ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, எத்தனையோ மக்கள் இவ்வளோ அலட்சியப்படுத்துகிறாங்க. அப்படியே சபையை அலட்சியப்படுத்தும் பொழுது உண்மையை அலட்சியப்படுத்துகிறாங்க இல்லையா? அவங்க சபையை அலட்சியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உண்மையை அவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க ஆண்டவரே. ஆனால் அதை பற்றி அவங்க கொஞ்சமேனும் உணருதில்லையே. ஐயோ தாப்பனே, நான் என்ன சொல்லக்கூடும் ஐயா? ஐயோ, இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் ஆண்டவரே கணக்கில் அடங்காத காரியங்கள் ஆயிற்று. உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவர், இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி தேவை. நிச்சயமாக ஆண்டவரே, மரணம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது பெரிதொரு மீட்பின் நம்பிக்கை என்பது இல்லவே இல்லையே. பெரிதொரு மீட்பின் வெளிச்சம் என்று அவர்களுக்கு சுத்தமாக இல்லையே ஆண்டவரே. தாப்பனே, இறங்கும். முக்கியமாக இந்த ஆத்துமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன சொல்லக்கூடும் ஐயா? ஐயோ, நான் என்ன சொல்லக்கூடும் ஆண்டவரே? இவ்வளோ நெருக்கமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை குறித்த காரியத்தில் ஆண்டவரே மனிதனோடு ஆண்டவரே வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, குணங்களில் மாற்றம் இல்லை என்றதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு என்னால் சொல்ல முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, அவங்க உண்மையான ஒரு மன மாற்றம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, பாவத்தை குறித்த ஒரு பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஐயோ ஆண்டவரே, முடியாதே. ஐயோ தாப்பனே, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ஐயோ ஆண்டவரே, அவங்க என்ன நினைக்கிறாங்க? தாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு நினைக்கிறாங்க. தாங்க சரியா இருக்கோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரே, அந்த தெய்வீக குணத்தின் காரியம் இல்லை. ஆண்டவரை நேசிக்கிற அந்த நேசம், அவருடைய ரட்சிப்பை விலை மதிக்கிற விலை மதிப்பு, அவருக்காக வாழணுன்ற ஒரு பிரியம், ஆத்தும ஆதாயம். எத்தனையோ பேர் ஆண்டவரே உன்னை போல பிறனை நேசி. ஆமாம் ஆண்டவரே, நான் மற்றவருடைய ஸ்தானத்தில் வைத்து என்னை பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்தானத்தில் ஐயோ ஆண்டவரே, இன்னும் ஒரு பயங்கர நிலை. வேதத்தை நான் நம்புகிறேன், இந்த வேதத்தை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இந்த வேதம் ஒரு காலம் ஒழியாதது, ஒரு எழுத்தாகலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகலும் ஒழியாதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். ஆனால் ஆண்டவரே, ஒரு சின்ன அளவில் கூட அவங்க மனதில் ஆண்டவரே அதை குறித்த ஒரு பயமோ அல்லது ஆண்டவரை குறித்த ஒரு கனமோ இல்லைன்னு சொல்லும் பொழுது தாப்பனே, என்னால் வேற ஒன்றுமே சொல்ல முடியல ஐயா. எனக்கு தெரியல தாப்பனே, ஆனால் அவங்களுக்கு கெஞ்சி நிற்கிறேன். விட்டுடாதீங்க ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களை நீங்கள் விட்டுடாதீங்க. ஐயோ, விட்டுட்டா நீங்கள் விட்டுடுவீங்கன்னா நிச்சயமாக நரகம்தான். ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். நரகம் என்பது உண்டு, நீங்கள் நரகத்தை குறித்து எச்சரிக்கை இருக்கீங்க. மோட்சத்தை நம்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கை தான். இந்த குறுகிய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு நீங்கள் இவ்வளோ கிருபையாக இருந்திருக்கிறீங்க தாப்பனே. இந்த உலகத்தில் மேன்மை என்பது எனக்கு இல்லை. ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியும், ஆவிக்குரிய விதங்களில் எனக்கு எத்தனையோ காரியங்களில் நீங்கள் நல்ல தாப்பனாக எனக்கு இருந்திருக்கீங்க. எனக்கு நல்ல தாப்பனாக நிச்சயமாக இருந்திருக்கீங்க ஆண்டவரே. நான் இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை, எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆண்டவரே. தாப்பனே, நீங்கள் இறங்குங்க. ஐயோ ஆண்டவரே, மற்றவர்களை நான் நேசிக்கணுமே. ஐயோ ஆண்டவரே, எத்தனை பேர் மரியாத மக்கள் சுற்றி இருக்க. ஐயோ ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்கள் எழும்பணும். ஐயோ, நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை ஆண்டவரே. ஜெபிக்க நேரம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, அல்லது ஜெபிக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிற வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிற எத்தனையோ ஆண்டவரே கர்த்தாவே விசுவாசிகள் என்று சொல்லப்படும், ஊழியர்கள் என்று சொல்லப்படுவர்கள் அவ்வளோ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணுகிறாங்க. ஐயோ தாப்பனே, ஜெபாவியை தாரும், மன்றாட்டின் ஆவியை தாரும், விண்ணப்பத்தின் ஆவியை தாரும். உம்மோடு கூட உறவு கொண்ட வாழ்க்கை இல்லைன்னா என்ன ஆண்டவரே? தெய்வக்குமாரனாக நீர் ஆண்டவரே, பிதாவோடு உறவு கொண்ட ஒரு காரியத்துக்காகத்தானே ராமுழுதும் ஜெபிக்கிறீங்க. அதிகாலையில் இருட்டோடே போகிறீங்க, ஒழித்த நடுவில் மலைகளை நோக்கி போய் ஜெபிக்க போகிறீங்க. பிதாவின் உறவுக்காக வாஞ்சித்து தானே போகிறீங்க. என் ஆண்டுடைய உறவை நான் வாஞ்சிக்க வேண்டாமா? ஆண்டவரே, உங்களை எனக்கு தெரியாது, உங்களை நான் நெருக்கமாக வராமல் வாழ்ந்து அப்போ நீங்கள் பின்னால் உங்களை நான் அறியேன்னு சொன்னான் அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா எனக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட காலங்களில் நான் உங்களிடத்தில் நெருங்கி வரணுன்ற ஒரு தாகம் இடத்துல இல்லை, ஆஞ்சை இல்லை. மணியசித்து உண்மை கனப்படுத்துங்கிற கிருபை இல்லை. உங்களுடைய ரட்சிப்பின் விலை மதிப்பை உணராமல் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா அது
தப்பு இல்லைங்களா? பாவம் இல்லையா? ஆண்டவரே, இதை குறித்து நான் வேற என்ன சொல்ல முடியும் ஐயா? அதை குறித்து நான் சொல்வதற்கு என்ன இருக்கு? அது தப்பு. ஜெபிக்காம சாமுவேல் சொல்றார், ஜெபிக்காம இருந்தா அது பாவம். என்னை போல மற்றவர்களை உன்னை போல பிறனை நேசி. ஆண்டவரே, வெகு தெளிவா நீங்க அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறதை பார்க்கும் பொழுது இந்த 2 காரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத வேதம் முழுவதுமா எடுத்து சொல்லுதே. ஆமாண்டவரே, இந்த 2 காரியத்துல எல்லா பிரமாணங்களும் அடங்கி இருக்குன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே, நான் என்ன சொல்ல முடியும்? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. என்ன நான் எவ்வளவு நேசிக்கிறேன், நிச்சயமா நான் நேசிக்கிறேன். என்னுடைய காரியங்களுக்காக ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய அந்த சுயநலத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது, ஐயோ, ரொம்ப சுயநலத்தின் காரியங்கள். ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூடும் ஐயா? நான் என்ன சொல்லக்கூடும் ஆண்டவரே? ஐயோ தாப்பனே, எனக்கு நீங்கள் எவ்வளோ காரியங்களில் செய்திருக்கீங்க. எத்தனையோ காரியங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் மற்றவர்களை நேசிக்கல அண்ணா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு உன்னை நேசிப்பதை போல மற்றவர்களை நேசிக்கன்னு சொல்லுங்களீங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல ஆண்டவரிடத்தில் நான் எவ்வளோ அன்பு கூறுகிறேன். ஏன்னா நான் நல்லா வச்சுக்கிறோம் என்னுடைய நல்ல காரியம். ஆனால் ஆண்டவர், அந்த அளவுக்கு நான் மற்ற இடத்துல நேசிக்கிறேன்னு கட்டளை இருக்க. ஆனால் ஆண்டவரே, இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அது இல்லையே, போயிடுச்சே. பொறாமைகள் இருக்கு, பெருமைகள் இருக்கு, மேட்டுமை இருக்கு, சண்டை இருக்குது, குழப்பம் இருக்கு, பிரிவுகள் இருக்கு. ஆண்டவரே, இந்த கற்பனைகள் முக்கியமாக ஆண்டவரே, இந்த ரிவைவல் பிரேயர் ஃபெலோஷிப் இதன் அடிப்படையில் தான் ஆண்டவரே இயங்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கையே, இதுதானே ஆண்டவரே? நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த கற்பனைகள் தான் எல்லா கற்பனையும் இருக்கு. நீங்கள் ஒருவர் அன்பாக இருப்பதே உங்களுடைய புதிதான கற்பனையாக இருக்கு. அதை நான் ஆண்டவரை புறக்கணித்துட்டு நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிற என்ன இருக்கு ஆண்டவரே? எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, ஐயோ, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, என்னை போன்ற ஒரு ஆண்டவரே மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தேவனை குறித்து அறிவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லையே. ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து ஆண்டவருடைய வழியை முற்றிலும் தெரியாதவன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை எல்லாம் நீங்கள் கொடுத்திருக்கும் பொழுது, என்னை போன்ற எத்தனையோ பேர் ஆண்டவரே, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் தேவனுடைய வார்த்தை தெரியல. ஐயோ ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூடும் ஐயா? நான் வேற என்ன சொல்லக்கூடும் ஆண்டவரே? உண்மையாலுமே ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற உனக்கு பிறன் யார்? ஒரு தேவையில்லை, ஒரு சகோதரன் தேவையில்லை ஆண்டவரே. குற்றுயிராய் கிடந்த அந்த சமாரியன், ஆமா ஆண்டவரே, இன்றைக்கு சமாரியர்கள் ஆண்டவரே, கர்த்தாவே, சமாரிய ஸ்திரியை போல அந்த 10 குஷ்டரோகிகள் அந்த ஒரு சமாரியன் தான் திரும்பி வந்து, ஐயோ ஆண்டவரே, மகிமைப்படுத்தினான். சாஷ்டாங்கமாய் பாதத்தில் விழுந்த மகிமைப்படுத்தினான். அதுதான் தேவை ஆண்டவரே. எத்தனையோ 10 பேர் போயிட்டாங்க ஆண்டவரே, அவர்கள் மீட்பை பெறல, சுகத்தை பெற்றாங்க உண்மைதான், ஆனால் ரட்சிப்பை பெறல. நான் இந்த மனுஷன் ரட்சிப்பை பெற்றவனாய் திரும்பி போனான். ஆண்டவரே, 4 தினத்து ஆவியானவர் தான் பேசணும். நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ அதை நான் பேசணும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவர் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறனுமாக உடைய வார்த்தையை அனுப்புங்க. என்னை மறைத்தருளும் ஆண்டவரே. தேவை மிக பெரிது தாப்பனே, தேவையோ மிக பெரிது ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, சில மக்கள் ஆண்டவரே நடைமுறையில் கிறிஸ்துவை காட்டவும் கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கையை விரும்பலையே. அதை அவர்கள் விரும்பலை தாப்பனே. ஆனால் ஆண்டவரே, மன ரீதியாக டாக்டரின் அது இதுன்னு சொல்லி ஓடுறாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று பிரியமாய் வாழக்கூடிய ஒரு காரியம் இல்லை ஆண்டவரே. நிறைய பேருக்கு சரியான ஜெப வாழ்க்கையே இல்லை ஆண்டவரே. நிறைய பேர் ஜெபிக்கிறதே இல்லையோ பயப்படுறாங்க. அல்லது ஜெபித்தால் இந்த கடனுக்கான ஒரு ஜெபம்,
ஆண்டவரே, மற்றவர்களுக்காக நான் உழைக்க கடமைப்பட்டவனாயிற்றே. நிச்சயமாக நான் மற்றவர்களுக்காக உழைக்க நான் கடமைப்பட்டவனாயிற்றே. ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூடும் ஐயா? மற்றவர்களுக்காக நான் நிச்சயமாக ஆண்டவரே உழைக்கும்படியாக ஆண்டவரே நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆண்டவரே, எந்த விதமான சந்தேகம் இல்லை. தாப்பனே, உங்களுடைய அருமையான பாதங்களில் என்னை தாழ்த்தி வருகிறேன். தாப்பனே, உங்களுடைய அன்பின் பாதங்களில் என்னை தாழ்த்தி வருகிறேன். எனக்கு வேற ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிந்தெல்லாம் என் ஆண்டவர் தான். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்காக உழைக்க அழைக்கப்பட்டவன். ஏன்னா என்னில் அன்பு கூறுவது போல நான் மற்ற இடத்தில் அன்பு கூறணும். இது நீங்கள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆண்டவரே, இதில் நான் குறைபட்டிருப்பேன். ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன தகுதி இருக்கு? அமீன் தாப்பனே. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, மெய்யாலுமே கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, கர்த்தாவே, எனக்கு பின்பாக இருக்க இவ்வளோ பேருக்காக நான் உழைக்க கடமைப்பட்டவன். என்னை போல மற்றவர்களை நேசிக்கும்படியான ஒரு கட்டளை எனக்கு இருக்கு. நான் ஒரு சுயநலமாக நான் வாழ்வேன், ஆனால் அது நிச்சயமாக தப்பு தான் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு மக்களுடைய கிறிஸ்தவ நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது அவளை போல மற்றவர்களை நேசிக்கணுங்கிற விரும்புறதில்லை. இவ்வளோ பெருமைகளும் ஆண்டவரை மற்றவர்களை அலட்சிய ஆண்டவரே. அப்படி இருந்தால் நான் எப்படி என் ஆண்டவர் ஒருவேளை என்னை குறித்து கரிசனை இல்லாமரா இருந்திருப்பாரானா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. தாப்பனே, இந்த அன்பையெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, நான் ஒரு பெரிய கடமைப்பட்ட மற்றவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டவன். மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டேன். என்னை சுற்றி எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறாங்களே, அவளுக்காக நான் ஆண்டவரை ஜெபிக்கவும் ஆண்டவரே இயேசுவை பற்றி அவளுக்கு சொல்லவும் கூட நான் கடமைப்பட்டவன் இல்லையா? ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தையாக பேசக்கூடிய அந்த ஒரு பாரமெல்லாம், ஐயோ ஆண்டவரே, நான் எவ்வளோ இதில் குறையப்பட்டிருக்கிறேங்கிறத நான் சிந்தித்து பார்க்கிறேன். இயேசுவை பற்றி மற்ற இடத்துல பேசுவதற்கு நான் எவ்வளோ குறையப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அன்பு அவளை ஆண்டவருக்காக நான் ஆதாயப்படுத்துறதுக்கு, ஆண்டவருடைய அந்த கிருபையை காட்டுறதுக்கு, ஐயோ தாப்பனே, எவ்வளோ குறைபட்டிருக்கிறேன் ஆண்டவரே. உண்மையாலுமே நான் எவ்வளோ குறைபட்டிருக்கிறேன். என்னைங்க நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. என்னைங்க தயவாக மன்னித்து எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்கள் மன்னித்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் இதில் உண்மையாலுமே எவ்வளோ குறைபட்ட நிலையில தான் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை நீங்கள் மன்னித்து எனக்கு சகாயம் செய்யுங்க. என்னை மன்னித்து எனக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. நான் யாரிடத்துல போவேன்? நல்ல தாப்பனே, மற்றவர்களுக்காக நான் உழைக்கும்படியாக நான் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தும்படியாக. நான் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காட்டும்படியாகத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா இவ்வளோ கஷ்டப்படுகிற மக்களுக்கு இந்த ஆண்டவரை காட்டுறதுக்கு தானே. ஆண்டவரே, இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் மறைஞ்சிருச்சு இன்னைக்கு. ஐயோ தாப்பனே, ஆண்டவரே, அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்தும ரட்சிப்பு, அந்த ஆத்துமாவை தேடி சென்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே, அந்த ஒரு சமாரிய ஸ்திரீக்காக நீங்க சமாரியாவின் வழியாய் போறீங்க. அந்த ஒரு ஸ்திரீக்காக ஆண்டவரே, இந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா ஆண்டவரே, இன்றைக்கு ஆத்தும பாரம் இல்லையே. இன்னைக்கு ஆத்தும பாரம் என்பது ஆண்டவரே இல்லையே தகப்பனே. ஐயோ, என்னை முதலாவது இல்லை நீங்கள் சரிப்படுத்துங்கன்னு தான் நான் கேட்குறேன். முதலாவது என்ன நீங்கள் சரிப்படுத்துங்க ஆண்டவருக்காக. நான் உழைக்கும்படியாக என்னால் முடிஞ்சதை நான் செய்யணுமே. மற்றவர்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கணுமே. அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தணுமே. என்ன நேசிக்கிறத போல இன்னொருத்தரை நான் நேசிக்க வேண்டாமா? இது உடைய கட்டளை ஆயிற்றே. ஆண்டவரே, நீர் மன்னியும். இந்த ரிவைவல் ப்ரேயர் ஃபெலோஷிப் இவ்வளோ தேவையுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிற
ஒரு ஆண்டவர் அமைப்பாக இருக்கணுங்கிறதான் ஒரே ஒரு ஆசை. இந்த ரிவைவல் ப்ரேயர் ஃபெலோஷிப்புங்கிறது மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும். அதுதான் ஆண்டவரே என்ன சொல்கிறது தாப்பனே. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. அவைக்குரிய அனுபவங்கள் தேவைன்றாங்க. ஆண்டவர் அற்புதங்கள் செய்தாங்கன்னாங்க. இன்னும் எத்தனையோ காரியங்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய அன்பை மற்ற இடத்துல போய் சொல்லி ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற காரியம் இன்னைக்கு இல்லை. ஆனால் ஆண்டவரே இந்த ரிவைவல் ப்ரேயர் ஃபெலோஷிப் இவ்வளோ தேவையுள்ள மக்களுக்காக ஜெபிக்க ஒரு கடமைப்பட்டிருக்கிற ஒன்று ஆண்டவரே. உண்மைதான் தாப்பனே, எத்தனையோ மக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமைப்பட்ட ஒன்று இது. ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளோ மக்களுக்காக ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்க, ஆத்தும ரட்சிப்புக்காக இவ்வளோ பேருடைய நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே தாப்பனே, என்னை விட கீழானவங்களை நான் பார்க்குறேன். என்னை விட மேலே இருக்கிறவங்கள இல்லை, என்னை விட வசதியானவங்கள இல்லை ஆண்டவரே. எவ்வளோ பேருடைய நிலையை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் ஆண்டவரை தேட விருப்பம் இல்லையே. ஆண்டவரை தேடுகிற மனசு இல்லை ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல மட்டும் வந்துட்டா அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். அது ஆண்டவரை மக்கள் விரும்பலை. அது உண்மையாலுமே மக்கள் விரும்பலை. அவளுடைய பிரச்சனைகள் தீரணும் ஆண்டவரே. ஆனால் எத்தனையோ பேர் ஆண்டவரே உண்மை அறியலை. இந்த அன்பின் தேவனை அறியாதது. பரலோக மோட்சங்கிறது ஒன்று. ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் இல்லாமல் வாழ்றது நிச்சயமாக ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர். ஆண்டவர் இல்லாமல் வாழ்றது ஒரு நிச்சயமாக ஒரு சஞ்சலத்துக்குரிய வாழ்க்கை தான். இந்த தேவனோடு உறவு கொண்டு வாழுகிற வாழ்க்கை இல்லைன்னா அது நிச்சயமாக ஆண்டவரே அது வீணான வாழ்க்கை தான். அது என்னதான் ஒருவேளை எத்தனை தான் சொல்லட்டும் ஆண்டவரே, the purpose is not fulfilled. இல்லை ஆண்டவரே, என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நான் நேசிக்கலைன்னா that itself is a failure. இவ்வளோ ஒரு பெரிய தேவன், இவ்வளோ பெரிய நல்லவர், இவ்வளோ பெரிய கிருபை உள்ளவர். நான் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கேன்னா அது அவனுடைய கிருபை. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிச்சை எனக்கு. இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கேன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த தயவு இது. என்னால் வேற என்னிடத்துல மேன்மை பாராட்ட என்ன இருக்கு ஆண்டவரே? என்னிடத்துல நான் மேன்மை பாராட்டக்கூடிய விதத்துல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. முற்றுமாக ஆண்டவரே நான் தகுதியற்றவன் தான், முற்றுமாக நான் அருகதையற்றவன் தான். ஆனால் ஆண்டவரே இந்த அன்பை, ஐயோ ஆண்டவரே இந்த ஆத்துமாவை ரட்சி. இல்லை தாப்பனே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ அந்த 2 ஆத்துமாவை ஜெபிக்கிற ஆண்டவரே, ஐயோ தாப்பனே நீங்கள் ரட்சிக்கணும். தேவா தேவா, நீங்கள் எப்படி ரட்சிப்பீங்களோ எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனால் ஐயோ ரட்சிக்கப்படலைன்னா, ஐயோ தாப்பனே அந்த காரியத்தில் எவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்கிறத மறக்க முடியாது. ஆனால் ஆண்டவரே நீங்கள் அதை தாப்பனே தேவா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எனக்கு நீங்கள் ஒத்தாசையை தாங்க ஆண்டவரே. எனக்கு நீங்கள் கிருபை தாங்க தாப்பனே. உங்களுடைய அன்புக்காக ஜெபிக்கிறேன், உங்களுடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன், உங்களுடைய ஏக்கத்துக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய மேலான ஆண்டவரே இந்த காரியம் கூட உங்களுடைய கிருபை தான் தாப்பனே. தேவா ஆண்டவரே எல்லாம் உடைய கிருபை தாப்பனே, எல்லாம் உடைய கிருபை. ஒருவேளை நல்லபடியா இந்த மாதிரி காரியம்னா அது உடைய கிருபை இல்லாமல் வேற என்ன தாப்பனே? ஆண்டவரே என்னிடத்துல ஏதாவது நன்மை இருந்தால் அது உங்களுடைய கிருபை இல்லையா? இயற்கையாக என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன், ஒரு பாவிங்கிறது தான் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய வாழ்க்கையில தாப்பனே ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். டெக்டர் பவுல் அதான் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாக இருந்தால் ஐயோ, நான் மற்றவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த விதமான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லையே. நம்ம டெக்டர், ஓ காட், ஐயோ ஆண்டவரே. பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ, நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய
மற்றவரிடத்தில் ஆண்டவரை பற்றி பேச, ஆண்டவரை ஆதாயப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேனே. ஆனா அது எங்க ஆண்டவரே? ஐயோ, இன்றைக்கு எங்க இருக்கு ஆண்டவரே? எங்க சபையில இருக்கு ஆண்டவரே? ஏன் தாப்பனே, ஏன் இதெல்லாம் மறைஞ்சிருச்சு தேவா? இன்றைக்கு ஆண்டவரே நிறைய பேசுறாங்க, பல காரியங்களை குறித்து பேசுறாங்க. நான் தப்புன்னு சொல்லலை. டாக்டரின், எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங், அது இது ஆண்டவரே, அது தவறுன்னு சொல்லல. ஆனா அடிப்படையா இன்னொரு சகோதரனுக்கு சுவிசேஷத்தை கொடுக்க தன் கடமைப்பட்டவங்க உணராம அது என்ன ஆண்டவரே? தகப்பனே, அது தப்பு இல்லையா? ஐயோ, இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த பாரம் எங்க ஆண்டவரே? சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்லப்படுகிறதே. இன்னைக்கு ஆண்டவரே, மக்கள் அங்க இங்க போறாங்க. ஐயோ ஆண்டவரே தேவா. ஆனா ஒண்ணு, நான் ஆண்டவரே, வழி விலகி போனவர்களாக போயிட வேண்டாம். ஐயோ, வழி விலகி போயிட வேண்டாம் ஆண்டவரே. ஐயோ, இந்த சத்திய இந்த சபையில தேவை. எப்படியாக ஆண்டவரே, எப்படி நான் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், எப்படி நான் போராட வேண்டும். ஐயோ, அந்த தாகமெல்லாம் போயிடுச்சே ஆண்டவரே. ஆண்டவரே, சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. Oh unto me if I don't preach the gospel. ஆண்டவரே, நான் எந்த விதத்துல கடமைப்பட்டவன்? ஆமா, நான் கடமைப்பட்டவன் தான். என்ன, என்னிடத்துல நான் என்னில் அன்பா இருப்பது போல மற்ற இடத்தில் அன்பா இருக்கணுமே. தாப்பனே, 4 தினத்தை இந்த செய்தியை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயோ, இன்னைக்கு ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் சுவிசேஷத்தை பத்தி பேசுறதும் இல்லை, அவங்க வாழ்க்கையில சுவிசேஷம் இல்லை, சுவிசேஷத்துக்காக மற்றவர்களுக்காக பாரப்படுகிறதும் இல்லை. ஐயோ, என்னுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படணும், என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுங்கிற பாரமெல்லாம் இல்லை ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவர் அறியல தாப்பனே. எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் ஆண்டவர் அறியல, பெற்றோர்கள் அதற்காக அழுகல் ஆண்டவரே. பெற்றோர்கள் அதற்காக அழுகல் ஆண்டவரே. எனக்காக அழாதே, இது சும்மா இல்லை ஆண்டவரே, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு அழுங்கள். It's time for us to weep, Lord. Lord, you must save. ஐயோ, you must save these people. Oh Lord, you must save. ஐயோ, you must save, Lord, these people. You must save those people, Lord. ஐயோ ஆண்டவரே, எப்படி ஐயோ உன் பிள்ளைலாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் போதிக்கணும் தாப்பனே, நீர் போதிக்க வேண்டாம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் தங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் கூட ஆண்டவரே ஒரு இம்மையும் கூட கவலைப்படாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. தன்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே ஒரு இம்மையும் கவலைப்படுறதில்லை. ஐயோ ஆண்டவரே, அவங்க ஒருவேளை நல்ல பெரிய படிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படி நினைக்கிறாங்க. ஐயோ ஆண்டவரே, உங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அவங்க சொல்றதும் கிடையாது, இவருடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தின் காரியத்தை வெளிப்படுத்துறதும் இல்லை. ஆண்டவரே, இது பாவம் இல்லையா? இது பாவம் இல்லையா ஆண்டவரே? ஐயோ, நான் மற்றவர்களிடத்துல எந்த அளவுக்கு நான் அன்பு வைத்திருக்கிறேன், மற்றவருடைய ஆத்மாவை நான் முதலாவது நேசிக்கிறேனா? அதான் முக்கியமானது. என்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல மற்ற இடத்துல என் ஆத்மாவையே நான் நேசிக்கிறேனா? நான் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறேனா? அப்போ மற்ற ஆத்மாவை ரட்சிக்கப்படணுன்றதை நான் நிச்சயமா விரும்புவேன். ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சொல்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய சொந்த ஆத்மாவை நான் இந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன். என்னுடைய முழு ஆத்மாவோட ஆண்டவரை நான் அன்பு கூறக்கூடிய அளவில் என்னுடைய ஆத்மாவின் நிலை இருக்கான். ஐயோ ஆண்டவரே, தேவனே, நீர் தேவன், யா காட். Oh Lord, we can't manipulate things, Lord. காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் இல்லை தாப்பனே. We are accountable to God. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பைசாவுக்கும் நான் கணக்கு கொடுக்கணும். ஆமாண்டவரே, ஒவ்வொரு செகண்டுக்கும் நான் கணக்கு கொடுக்கணும். எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பலத்துக்கும் நான் கணக்கு கொடுக்கணும். தாப்பனே, மன்னிங்க தாப்பனே.
ஆண்டவரே, பாரமற்ற ஒரு நிலை. ஆண்டவரே, எவ்வளோ காலத்துக்கு இந்த காரியமெல்லாம், எவ்வளோ காலத்துக்கு என்னுடைய பலம் இருக்கும், எவ்வளோ காலத்துக்கு நான் ஆண்டவரே என்னுடைய மனசு மாம்ச விரும்பலை செய்து கொண்டிருக்க முடியும்? ஆண்டவரே, ஐயோ, எவ்வளோ பரிதாபமான நிலை. ஒரு சிலர் ஆண்டவரே திரளாய் சம்பாதிக்கிறாங்க, இல்லை நான் சொல்லலை, திரளாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதுதான் அவங்க வாழ்க்கையினுடைய நோக்கமெல்லாம். இந்த கை நிறையா பணத்தை வாங்கி பார்க்கறதுல அவளுக்கு சந்தோஷம் இருக்கு. பேங்க்கில் நிறைய டெபாசிட் போட்டு வச்சிருக்கிறது அவளுக்கு சந்தோஷம் இருக்கு. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க் போட்டிருக்கிறது சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, கிறிஸ்துவில் அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. சுவிசேஷத்தில் பிரசங்கிக்கிறதுல அவருக்கு சந்தோஷம் இல்லை. பிரசங்கித்திருந்தால் எனக்கு ஐயோங்கிறது பாரம் இல்லை. ஆண்டவரே தாப்பனே, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஆண்டவரே ரிஃபார்ம்டுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர், வேர் ஆர் தே? வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி இன் டேக்கிங் த காஸ்பல் டு அதர்ஸ்? ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, பெரிய பெரிய மக்கள் விருந்துக்கு வரமாட்டேன்ட்டாங்க, ஆனால் வழியில் சந்தையில் போய் கூட்டிகிட்டு வர்றாங்க. ஐ மஸ்ட் கோ. ஆண்டவரே, நான் போகணும், ரோடுக்கு போகணும், வெளியே வரணும். ஆண்டவரே, இந்த காரியங்களெல்லாம் எங்கேயோ மறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் எவ்வளோ சுவிசேஷத்தினுடைய காரியங்களெல்லாம் வாஞ்சித்து எத்தனையோ மக்கள் ஆண்டவரே மக்களுக்காக செபித்தாங்க, உழைத்தாங்க, பிரயாசப்பட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவரே, என்னிடத்தில் அன்பு கூறுவது போல் நான் பிறரிடத்தில் நான் அன்பு கூறலைன்னா நான் என்ன ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நானுடைய பிள்ளை, நான் மோட்ச ராஜ்யம் போவேன், நான் சரியா இருக்கிறேன், என்னில் குறை ஒன்றுமில்லை, என்னில் குறை ஒன்றுமில்லை. ஐயோ ஆண்டவரே, இந்த சபையை ஒரு ஆத்ம பாரம் உள்ள சபையா மாற்றும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு சபையா மாற்றும். ஆண்டவரே, ஆத்துமாக்கள் வேணுமே. ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க. பட் இட் இஸ் அவர் டியூட்டி டு கோ அண்ட் bring souls, to invite them, to tell the gospel to them. ஆண்டவரே, என்ன ஒரு தூங்கி கொண்டிருக்கிற உறக்க நிலை. ஆண்டவரே, எவ்வளோ தாப்பனே. ஆண்டவரே, என்னை போல மற்றுள்ள நான் நேசிப்பேனானா? நிச்சயமா ஆண்டவரே, நான் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லாமல் எப்படி இருக்க முடியும்? என்ன முதலாவது நீங்கள் மன்னிங்க. இந்த காரியத்தில் நான் இந்த அளவுக்கு சரியா இருக்கிறேன் என்னை நான் சோதித்து பார்க்கும் பொழுது குறைவுள்ளவனாகத்தான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் இன்னும் எவ்வளோ தேவையில்லை மக்களை பார்க்கும் பொழுது தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, பணம், புகழ், மற்ற காரியங்கள் எவ்வளோ காலத்துக்கு அழகு, எவ்வளோ பேர் தங்களுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் எவ்வளோ காலத்துக்கு இது? தாப்பனே, என்னை கிருபையாய் மன்னித்தரலாம் ஐயா. என்னை நீங்கள் கிருபையாய் மன்னித்து எனக்கு இரக்கம் செய்யுங்க. என்னை கிருபையாய் மன்னித்து எனக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே. தேவா, என்னை தயவாய் மன்னித்து எனக்கு இறங்கும். ஐயோ ஆண்டவரே, கர்த்தாவே, எவ்வளோ ஒரு பயங்கரமான உலையில சேர்த்து என்னை நீங்கள் தூக்கி எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவரே, நான் சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தா ஐயோ ஆண்டவரே, நான் குற்றம் உள்ளவன் இல்லையா? ஆண்டவரே, யூதருக்கும் கிரேக்கருக்கும் அந்நியருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஐயோ ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, நான் எங்கேயோ போயிட்டு இருக்கிறேனா? நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன். என்னை மன்னியுங்க ஆண்டவரே. Lord is saved. ஐயோ தாப்பனே, என்னை மன்னித்து எனக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க. என்னை மன்னித்து எனக்கு தயவு செய்யுங்க. என்னை மன்னித்து எனக்கு ஆண்டவரே இரக்கத்தை காட்டுங்க. வேற எதுவுமே நான் சொல்றதுக்கு இல்லை, நான் சொல்லுவதற்கு என் இடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே.
என்னை தயவாய் மன்னித்து எனக்கு இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, இது சுவிசேஷம். லார்ட், த காஸ்பல், த குட் நியூஸ் இஸ் அ குட் நியூஸ். ஆனால் அதனை எடுத்து செல்றதில்லை. இட்ஸ் அ குட் நியூஸ். ஆனால் ஆண்டவரே, இல்லை, அது எந்த அளவுக்கு அது இட்ஸ் அ குட் நியூஸ்ன்னு நான் நம்புகிறேன். எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நான் எடுத்து செல்ல கடமைப்பட்டவன் நம்புகிறேன். ஆண்டவரே, மன்னியும் தாக்குறேன். ஐயோ ஆண்டவரே, இந்த சபையை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். மன்னியும் ஆண்டு சபையை மன்னியும் ஆண்டவரே. இந்த சபையை மன்னித்து இறங்கும் ஆண்டவரே. இந்த சபையை மன்னித்து கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய பெரிய மக்களை அல்ல, எளிமையானவர்கள் ஆண்டவரே, வீதிகளில் சந்திகளில் போய் அழைக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. அதாவது எளிமையான ஆத்துமாக்களை ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது ஆண்டவரே. இந்த ரிவைவல் ப்ரேயர் ஹாலேஷன் எவ்வளோ மக்களுக்கு மேற்கத்திய நாடுகள்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, சுவிசேஷம் மறக்கப்பட்டு போயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே, ஒரு பக்கம் ஆண்டவரே, மேற்கத்திய நாடுகளின் பின்னடைவுக்கு காரணம் சபைகள் தான் காரணம். The churches has to take the blame on them. நீயும் நானும் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும். நான் தவறுனதுனால தான். இட்ஸ் மீ. ஆமாம், சபைகள் தவறி போயிடுச்சு இன்னைக்கு ஆண்டவரே. உலகம் ஆண்டவரை பின்னடைவுக்குள்ளா போகிறது உண்மைதான். ஆனால் சபைகள் இன்னைக்கு தவறிடுச்சு. சபைகள் ஜெபிக்க தவறிடுச்சு. சபைகள் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல தவறிடுச்சு ஆண்டவரே. சபைகள் இன்னைக்கு தவறிடுச்சு. நான் தவறிட்டேன். சுவிசேஷத்தை எடுத்து செல்ல நான் தவறி இருக்கேன் ஆண்டவரே. நான் மற்றவர்களை நேசித்து அவர்களுக்காக உழைக்கிற காரியத்தில் எவ்வளோ பின்தங்கின ஒரு மனுஷனாத்தான் இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்க தான். எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. வேறு வழி இல்லை. ஐயோ ஆண்டவரே, ஐயோ சோர் நினைக்கும் போது என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாச்சு. Lord God, how far we could account him that is a believer. இல்லை ஆண்டவரே, தேவா, என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே? வாழ்நாள் முழுக்க எவ்வளோ பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் பணத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் நான் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல பாரப்படலை. மற்றவர்களுக்காக ஜெபிக்கணுங்கிற பாரப்படலை. நான் என்னுடைய காரியங்களுக்காக ஆண்டவரே நான் விரும்பினேன். ஆண்டவரே, மன்னியும். தேவா, கிருபையாய் மன்னியும். ஜெபிக்கிற ஒரு சபையாய் இதை மாற்றும். சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற ஒரு சபையாய் மாற்றும். Lord, change this church, a praying church. Oh God, ஆண்டவரே, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சபையாக இதை மாற்றும். ஆண்டவரே, ஆண்டவரே மாற்றும். இல்லைன்னா the mission of the church is an utter failure. Oh God, it has to be blamed. ஆண்டவரே, எவ்வளோ நீங்கள் என்ன சொல்வீங்களே தெரியல. என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை மன்னித்து தாப்பனே, என்னை வழி நடத்தினேன். என்னை மன்னித்து எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. தேவா, இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள். People boast so many things, but they are lost. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஒன்றுமே சொல்ல முடியாது தாப்பனே. என்னிடத்தில் மேன்மைப்படுவதற்கென்று ஒன்றுமில்லை. ஒன்று சொல்லுவேன், ஆண்டவர் என்னை மட்டுமாக வழி நடத்தி இருக்கிறார். கைவிடப்பட்ட ஒரு நிலையில் என்ன ஆண்டவர் கைவிடலை. நான் கைவிடப்பட்ட நிலையில் தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை கைவிடலை ஆண்டவரே. உண்மையாலுமே நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் என்னை கைவிடலை. என் ஆண்டவர் நிச்சயமாக என்னை கைவிடலை. என் தேவன் என்னை கைவிடலை. ஸ்தோத்திரம் தாப்பனே. ராஜாமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். வேதத்தினுடைய ஒரு எழுத்தால் ஒரு எழுத்தின் ஒரு பாயில் அழிந்து போவதுங்கிறத நான் நம்புகிறேன். இதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஆகவே அதன்படியாக
என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் உலகத்தில் கெஞ்சி கேட்கிறேன். அதுபடியாக என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிற ஆண்டவரே, தேவா எனக்கு இறங்கு செய்யுங்க. எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்கள் தயவு செய்யுங்க ஆண்டவரே. என்னை மன்னித்து என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே. தேவா, இந்த ஏழைப்பாவையை கண்ணோக்கி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.